வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழகத்தில் உள்ள கல்லூரிகளில் 1000 விரிவுரையாளர்கள் மற்றும் 4000 பேராசிரியர் பணியிடங்கள் ஜூனுக்குள் நிரப்பப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செழியன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் 2200 கௌரவ விரிவுரையாளர்களை நியமித்திருக்கிறோம். அது போதிய அளவில் இல்லை எனவும், இந்த மாதம் செட் தேர்வு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலம் நடத்தப்பட இருக்கிறது. அதற்கான ஹால் டிக்கெட் வழங்கப்பட்டுள்ளது. 6 மாதத்தில் செட் தேர்வு நடத்த வேண்டும். செப்டம்பர் அல்லது அக்டோபரில் மீண்டும் ஒரு முறை செட் தேர்வு நடத்தி காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும், கௌரவ விரிவுரையாளர்களுக்கு 5000 மட்டுமே அதிமுக ஆட்சியில் ஊதியம் வழங்கப்பட்டது எனவும், திமுக ஆட்சியில் கூடுதலாக 5000 உயர்த்தி 10000 வழங்கப்பட்டு வருகிறது எனவும், செட் தேர்வு முடிவுகளின்படி மார்ச் மாத இறுதிக்குள் 1000 கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் ஜூன் மாதத்திற்குள் 4000 பேராசிரியர் பணியிடங்களுக்கும் நிரப்பப்படும் எனவும், கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க கோரிக்கைகள் ஈரோட்டில் வைக்கப்பட்டுள்ளது. முதல்வர் ஒப்புதல் பெற்று உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. இதனால் ஜூன் மாதத்திற்குள் 4000 உதவி பேராசிரியர் பணியிடங்கள் என்றது நிரப்பப்படும் என்றது தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் பத்திரிகை செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.